மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். ஆல்ரெடி நம்ம விஜயும் சரி, மல்லியும் சரி, வெண்பா எங்கே இருக்காளோ, எப்படி இருக்காளோ, வெண்பா கூடிய சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடணும், அவளை வந்து எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி காப்பாற்றிடணும் அப்படின்னு வேண்டாத கடவுள் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த கதிரேஷன் வேற ராஜேஸ்வரி உசுப்பேத்தி விட்டது போல, என்ன மல்லி என்னுடைய பேத்தி வீட்டுக்கு வந்துட்டாளா இல்லையா, அவளை கண்டுபிடிச்சிங்களா இல்லையா, அவள் மட்டும் இன்னைக்குள்ள வீட்டுக்கு மட்டும் வராமல் இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவள் காணாமல் போனதுக்கு நீ தான் முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி விஜய் கிட்ட இருந்து உன்னை வந்து நிரந்தரமாக பிரிச்சிடுவேன் அப்படின்னு ஒரு பக்கம் இந்த கதிரேஷன் வேற பிளாக்மெயில் பண்ணுவாங்க இல்லையா. இனி என்னதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்ச முன்னாடி இப்போ தான் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பக்கம் நம்ம வெண்பா வாயாழியே, அதாவது அந்த குண்டு லேடி இருந்துட்டு எல்லா உண்மையும் வாங்கிடுவாங்க இல்லையா. ஏன்னா தவளை தன் வாயில் கெடுன்றபடி வெண்பா செல்லம் இதுக்கு முன்னாடியும் காணாமல் போனான்னு சொன்னேன். அப்போ எப்படி தப்பிச்சுன்னு வந்து கேட்கும்போது, ஆண்டி நான் ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து எப்படியாச்சும் வந்துட்டு என்னுடைய டாடாவுக்கும் என்னுடைய மல்லியம்மாவுக்கும் கொடுத்துடுவேன். அதை வச்சு என்னுடைய மல்லியம்மாவும் டாடாவும் வந்து என்னை வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஓ, இந்த முறை நடக்காமல் பார்த்துக்கிறேன். சரி வெண்பா செல்லம், அந்த 2 ரவுடி பசங்களும் வரத்துக்கு முன்னாடி நம்ம இங்கேருந்து தப்பிச்சிடலாம், என் கட்டை மட்டும் கலத்தி விடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இது எல்லாத்தையுமே முழுசாக நம்பி நம்ம வெண்பா இருந்துட்டு சரி ஆண்டி தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு கட்டெல்லாம் கழட்டி விடும்போது, கட்டை மட்டும் கலத்தி விடு இனி இருக்கு ஆட்டம் அப்படின்றபடி அந்த குண்டு லேடி இருந்துட்டு உடனே நம்ம வெண்பாவை கூட்டிக்கிட்டு தப்பிச்சு ஓடுறபடி மறுபக்கம் வெண்பாவை அந்த நாற்காலியில் உட்கார வச்சு கட்டி வச்சிருவாங்க இல்லையா. என்ன ஆண்டி தப்பிச்சு போகலான்னு சொல்லிட்டு என்னை கட்டி வச்சிட்டிங்க, ஏண்டி நீ இன்ஃபர்மேஷன் கொடுத்து உன் அப்பா வர வச்சு காப்பாற்றி கூட்டிகிட்டு போகவா உன்னை இவ்வளோ ரிஸ்க் எடுத்து கடத்தி கூட்டு வந்திருக்கேன். உன்னை வச்சு தாண்டி நான் இன்னும் 2-3 மாதம் வந்துட்டு உக்காந்த இடத்துல சாப்பிட போகிறேன். உன்னை வந்துட்டு ஒரு நல்ல ரேட்டுக்கு வந்துட்டு விலை பேசிட்டேன். அப்படி இருக்கும்போது உன்னால் எனக்கு எப்படியும் ஒரு 3-4 லட்சம் வந்து கிடைக்க போகுது, அதை வச்சு நான் செட்டில் ஆகிடுவேன் அப்படின்ட்டு அந்த குண்டு லேடி சொல்கிறதெல்லாம் கேட்டு நம்ம வெண்பா இருந்துட்டு அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. ஆண்டி நீங்கள் நல்லவங்க நம்பி தானே உங்கள் கூட வந்துட்டு ஹெல்ப் கேட்டேன். அப்படி இருக்கும்போது என்ன என் அம்மா கிட்டையும் என் அப்பா கிட்டையும் ஒப்படைக்காமல் ஏன் இப்படி வந்து சித்திரப்படுத்துறீங்க, நீங்களும் ஒரு லேடி தானே அப்படின்னு சின்ன பொண்ணாக இருந்தாலும் வாய் பேசுவாங்க இல்லையா. ஏண்டி வாயை பேசுகிற, இனி வாய் பேசுனா உன் வாய்க்கு வந்து டேப் போட்டுருவேன், உனக்கு வந்து சாப்பிட எதுவுமே கொடுக்க மாட்டேன், ஒழுங்காக சைலண்ட்டாக இருக்கிற வழியை வந்து பார்த்துக்கோ, கொஞ்சம் விட்டால் என்னையே ஏமாற்றி தப்பிச்சு போயிட்டு இருப்பேன், உங்ககிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசி பார்த்தியா கடைசியில் உன்னை என்ன பண்ணணும் பாரு அப்படின்ட்டு ஒரு பக்கம் நம்ம வெண்பாவை ரொம்ப வந்து சித்திரவதை பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. இன்னொரு பக்கம் நம்ம மல்லி வந்துட்டு வெண்பாவை நினச்சி நினச்சி ரொம்பவே ஏங்கி போயிடுவாங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது வெண்பா செல்லம் எங்கடா இருக்க, உன்னை பார்க்காம மல்லி அம்மா ஏங்கி போயிட்டேன் அப்படின்னு வெண்பாவுடைய ஃபோட்டோவை எடுத்து பார்த்து ரொம்பவே கண் கலங்கி போயிட்டு இருப்பாங்க இல்லையா. அவளை பற்றியே நினச்சிட்டே இருக்கிறதுனால மறுபக்கம் மல்லியம்மா கவலைப்படாதீங்க நான் வந்துட்டேன், ஏன் மல்லியம்மா என்னை வந்து கண்டுபிடிக்க நீங்கள் வரலை அப்படின்னு சொல்கிறபடி இப்போது நம்ம மல்லிக்கு பக்கத்துலேயே குரல் கேட்கும் இல்லையா. அப்போது வெண்பா செல்லம் வந்துட்டியாடா அப்படின்னு நம்ம மல்லி இப்போது பேசும்போது தான் மறுபக்கம் விஜய் இருந்துட்டு ரொம்பவே மல்லியும் அடிக்ட் ஆகிட்டா போல, நாமளும் அவளுடைய மனசை வந்து புண்படுத்தியிருக்கோம். ஏன்னா வெண்பா தொலைஞ்சதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீ தான் அப்படின்ட்டு அவளை வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கோம், அவளும் வெண்பா இல்லாமல் தப்பிச்சு தான் போயிருப்பா அப்படின்ற ஒரு விஷயத்தை விஜய் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் மறுபக்கம் நம்ம விஜய்க்கு பெரிய சந்தேகம் என்னென்னா, தீபிகா இதில் எப்படி இன்வால்வ் ஆகிருக்கா, அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், மறுபக்கம் வெண்பாவும் கண்டுபிடிக்கணும், என்ன தான் போலீஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்களோ தெரியல அப்படின்ட்டு இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு போலீஸ்க்கு வந்து கால் பண்ணுவாங்க இல்லையா. என்ன சார், அதாவது என்னுடைய பொண்ணை வந்து கண்டுபிடிச்சிங்களா இல்லையா, என்ன தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது, சார் நாங்களும் எல்லாமே முயற்சி எடுத்து தான் இருக்கோம், நெருங்கிட்டோன்னே வந்து சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அதாவது உங்கள் பொண்ணு எங்கே இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருவோம். ஏன்னா இப்போது அதாவது லாஸ்ட்டாக எந்த இடத்துல லொக்கேஷன் வந்து ஆப்பாச்சோ அந்த இடத்துக்கு வந்துட்டு போயிட்டு இப்போது அங்கே எங்களுக்கு சந்தேகம் வர மாதிரி இருக்கிற நபரெல்லாம் பார்த்து விசாரிச்சு தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்போ தான் எங்கள் கிட்ட வந்து 2 பேர் வந்து மாட்டியிருக்காங்க. ஏன்னா வெண்பாவை மயக்க நிலைமையில் தான் இருக்காங்க அப்படின்றபோது அந்த குண்டுலேடியை மட்டும் கட்டி வச்சுட்டு அவங்க 2 பேரும் வெளியே போயிட்டு இன்னும் குழந்தை இருந்தால் தூக்கிட்டு வரலான்னு வந்து போயிருப்பாங்க இல்லையா. அந்த மற்ற குழந்தைய கடத்தும்போது தான் அந்த ரவுடி பசங்க போலீஸ் கட்ட வந்து மாட்டிக்கிறாங்க. கடைசியில் அவங்கள அடி உதைக்க மறுபக்கம் அவங்க எல்லா உண்மையும் சொல்லிட்டு மறுபக்கம் நம்ம வெண்பாவை இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு வருவாங்க இல்லையா. அப்போ தான் குண்டுலேடியும் சரி அந்த ரவுடி பசங்களும் சரி அரெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வெண்பாவை சேஃபாக வந்துட்டு அந்த ரவுடி பசங்க கிட்ட இருந்துட்டு போலீஸ் வந்துட்டு காப்பாற்றிடுறாங்க. மறுபக்கம் போலீஸ் இப்போ தான் விஜய்க்கும் மல்லிக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இல்லையா. இப்போ தான் நம்ம விஜய்க்கும் மல்லிக்கும் சரி போன உயிர் திரும்ப வந்தது போல் ரொம்ப வந்து சந்தோஷப்படுறாங்க. இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்டாக நடக்குது, நம்ம மகன் சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.